ரொம்பவே பிரபலமான ஆக்டர் ரோபோ சங்கர் அவர்கள் இப்போ காலமாகி இருக்காருங்க. இந்த செய்தி தான் இப்போ மிகப்பெரிய அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லணும். அவருக்கு என்னாச்சு அப்படிங்கறத பார்க்கலாம். அதாவது சின்ன திரையில பிரபலமான ரோபோ சங்கருக்கு 46 வயதாகுது. சினிமால அறிமுகமாகி பல படங்கள்ல நகைச்சுவை கதாபாத்திரங்களையும் நடிச்சிருக்காரு. இப்படி இருக்கும்போது ரோபோ சங்கர் நேற்று முன்தினம் மதியமா ஒரு படப்பிடிப்புல பங்கேற்றிருக்காரு. அப்போ திடீர்னு அவருக்கு மயக்கம் ஏற்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து அவரை படக்குழுவினர் சென்னை துறைப்பாக்கத்தில் இருக்க தனியார் மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிச்சிருக்காங்க. ரோபோ சங்கரை பரிசோதிச்ச மருத்துவர்கள்லாம் என்ன சொல்லிருக்காங்கன்னா, நீர்ச்சத்து குறைபாடு மற்றும் குறைந்த ரத்த அழுத்தம் காரணமா மயக்கம் ஏற்பட்டிருக்கிறதாகவும் தொடர்ந்து சில தினங்கள் மருத்துவ சிகிச்சை பெறணும் அப்படின்னு அறிவுறுத்தியதன் பேர்ல ரோபோ சங்கர் மருத்துவ கண்காணிப்புல இருந்து வந்தாரு. இப்படி இருக்கும்போது வென்டிலேட்டர் உதவியோட சிகிச்சை பெற்று வந்த ஆக்டர் ரோபோ சங்கர் அவர்கள் சிகிச்சை பலனளிக்காம காலமாகி இருக்காருங்க. இவரோட மறைவு குறித்து அறிந்து திரையுலகினர் எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. மேலும் அவங்களோட மறைவுக்கு இரங்கல்களையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ரோபோ சங்கர் சில வருஷங்களுக்கு முன்னாடிதான் மஞ்சள் காமாலை நோயால பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் தீவிர சிகிச்சை பிறகு உடல்நலம் தேடி மறுபடியும் படங்கள்ல நடிச்சுட்டு வந்த நிலையில இப்போ காலமாகி இருக்காரு. நிச்சயமா ஒரு நல்ல நடிகரை, நல்ல கலைஞனை இழந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். அவருக்கு நம்ம சேனல் சார்பா ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கலாம்.